திருச்சூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை கேஸ் கட்டர் மூலம் 3 SBI ATM மிஷின்களை உடைத்து ரூபாய் 65 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 5 கொள்ளையர்களை போலீசார் தற்போது வரை கைது செய்திருக்கிறார்கள். சரவணன், தற்போது நடைபெற்று வரும் இந்த விசாரணையானது எப்போது நிறைவு பெறக்கூடும்? இந்த விசாரணைக்கு பின் போலீசார் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறார்கள்? சரவணன், இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து கேரள மாநில காவல்துறை உஷார்படுத்தப்பட்டதன் தொடர்ச்சியாக நாமக்கல் மாவட்ட போலீசார் இந்த கொள்ளை கும்பலை மடக்கி பிடித்ததும் அதில் அவர்கள் தப்பிச் செல்ல முயன்ற பொழுது இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்ததும் தமிழக காவல்துறையினர் கூறுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக கேரள மாநில காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திருச்சூர் மாவட்ட போலீசார் தற்பொழுது நாமக்கல் நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இதற்கிடையில நாமக்கல் மாவட்ட போலீசார் இவர்கள் குறித்து விசாரித்ததில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேவாட் எனும் பிரபலமான இந்த கொள்ளையர்கள், மேவாட் எனும் பகுதியில் செயல்படக்கூடிய கொள்ளையர்கள், இதற்காக பயிற்சி பெற்று இவர்கள் இது போன்ற சம்பவங்களை ஈடுபடுவது வழக்கமான அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பாணி என்பதையும் கூறுகின்றனர். இந்த கொள்ளை கும்பலை பிடித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உயிரிழந்த நபர், என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபரை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே கொண்டு சென்று வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதியில, அதாவது இந்த கொள்ளையர்கள் பிடிபட்ட அந்த பகுதியில் பிறகு காவல்துறையினர் இங்கிருந்து அவர்களை சேஸ் செய்து அவர்களை விரட்டி சென்று பிரிக்கக்கூடிய அந்த காட்சிகளினுடைய அந்த வீடியோ காட்சிகள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. முதலில் சுங்கச்சாவடியில் தான் இந்த குறிப்பிட்ட சந்தேகத்திற்கிடமான அந்த கண்டெய்னரை காவல்துறையினர் நிறுத்த முயன்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு போலீசார் மீது வாகனத்தை மோதி விடுவது போல ஓட்டி அங்கிருந்து தப்பிச் செல்கிறார்கள். பிறகு காவல்துறையினர் பின்தொடர்ந்து அவருடைய வாகனத்திலே துரத்துகிறார்கள். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து எதிர்முனையிலே மற்றொரு வாகனத்தை வரவழைத்து இந்த கண்டெய்னர் பிடிபட்டிருப்பதாகவும் சுற்றி வளைக்க பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது. என்ற பொழுதும் இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் எதற்கும் துணிந்ததை போல இவர்கள் ஏற்கனவே பயங்கர ஆயுதங்களை கொண்டு, கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு காவல்துறையினரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச்சு விடலாம் என்று முயன்றிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் காவல்துறையினர் துப்பாக்கியை பிரயோகித்திருக்கிறார்கள். இந்த மற்றொரு புறம் ஒரு புறம் இவர்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்குவதற்கு முயன்ற பொழுது மற்றொரு புறம் அந்த வாகனத்தை இயக்கி இங்கிருந்து கொண்டு செல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். அப்பொழுது வாகனத்தை இயக்கிய நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் அந்த வாகனத்தை இயக்கிய நபர் அதே இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறார். பிறகு அருகில் இருக்கக்கூடிய நபர் மீதும் துப்பாக்கி கொண்டு பாய்ந்திருக்கிறது. இதுல மொத்தம் ஒரு 5 பேரை தற்பொழுது உயிரிழந்தவர்கள் தவிர்த்து ஒரு 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது நாமக்கல் மாவட்ட அந்த காவல் நிலையத்திலே வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் நடந்த பகுதி ஒரு சினிமா காட்சி போன்ற அந்த இடத்துல அவர்கள் அந்த கொள்ளையர்களை துரத்தி சென்று தமிழக காவல்துறையினர், குறிப்பாக நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் உதவியுடனும் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். அந்த கொள்ளையர்கள் குறித்த முதற்கட்ட விசாரணையில அவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த மேவாட் கொள்ளையர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையில கேரள மாநில போலீசார் இந்த சம்பவம் குறித்து கூறும் பொழுது 3 இடங்கள்ல அதிகாலை நேரத்தில் இந்த கொள்ளை சம்பவத்தை அவர்கள் நடத்திவிட்டு அங்கிருந்து அவர்கள் தப்பி சென்று வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 3 இடங்கள்ல திருச்சூரினுடைய நகர்ப்புற பகுதியிலேயே இந்த கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 1 மணி நேரத்திற்குள் 3 ATMகளை உடைத்து இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்றால், இதற்கு முன்பு அவர்கள் சில மாதங்களாகவே இதற்காக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பாகவே அவர்கள் இங்கு அதற்காக திட்டமிட்டிருக்க வேண்டும். எந்த குறிப்பிட்ட ATMல இந்த கொள்ளையில் ஈடுபட்ட அந்த 3 ATM மையங்களிலும் பாதுகாவலர்கள், காவலாளிகள் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இப்படி காவலாளிகள் இல்லாத ATM மையங்களை எப்படி இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? இதற்கு முன்பே அவர்கள் கண்காணித்து அதை தேர்ந்தெடுத்து இந்த கொள்ளையில ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடிய அந்த ATM மையங்கள், குறிப்பாக பொதுத்துறை வங்கியான SBI-னுடைய ATM மையங்கள் மட்டுமே குறிவைத்து இந்த கொள்ளை சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இது போன்ற SBI வங்கி மட்டுமே குறிவைத்து இதே மேவாட் கொள்ளையர்கள் பல்வேறு வகையிலான கொள்ளைகளை, வெவ்வேறு பாணியிலான கொள்ளைகளை நடத்தியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் 2021ஆம் ஆண்டு சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பெரியமேடு, தரமணி, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இருந்த இந்த ATM மையங்களை குறிவைத்து SBI ATM மையங்களில் மட்டுமே இது போன்ற நூதன முறையிலான அந்த கொள்ளையை செயல்படுத்தினார்கள். அது மக்களுக்கு பெரும் அப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தாத, அதாவது கொள்ளை சம்பவம் நிகழ்ந்த பிறகுதான் இவ்வளவு கொள்ளை நடந்திருக்கிறது என்பது தெரிய வந்தது. ஆனால் இது முகமூடி அணிந்து கொண்டு ATM எந்திரங்களையே உடைத்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு கொள்ளை சம்பவம். அதுவும் மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையிலான நடவடிக்கையாக இது அவரை பார்க்கும் பொழுது கையில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அந்த எந்திரத்தை உடைத்து அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு குற்ற நிகழ்வு. எனவே இது தீவிரமாக உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிந்தவுடன் கேரள மாநில காவல்துறையினர்
இந்த கொள்ளை கும்பல் குறித்து வந்து எச்சரித்து கேரளா முழுவதுமே வந்து தேட தொடங்கி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இது போன்ற கொள்ளை கும்பல் தப்பிச் செல்வதற்கு, இப்ப திருச்சூர் மாவட்டத்திலிருந்து அவர்கள் தப்பிச் செல்ல வேண்டும் என்றால் அங்கிருந்து வந்து எப்படியும் வந்து தமிழக எல்லை வழியாகத்தான் அவர்கள் சுலபமாக தப்பிச் செல்ல முடியும். மற்ற வழியில கர்நாடகா வழியாக செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வந்து மலைப்பாதை வழியாக செல்ல வேண்டும். அப்படி சென்றால் அங்கே வந்து கண்காணிப்பு அதிகமாக இருக்கும், வனத்துறையினுடைய சோதனை சாவடி இருக்கும், எளிதாகவும் வந்து செல்ல முடியாது, வேகமாகவும் வந்து செல்ல முடியாது. அதுபோன்று இவர்கள் திட்டமிட்டபடி கண்டெய்னர் வாகனங்களில் செல்ல வேண்டும் என்றால், இது போன்ற சமவெளி பகுதியாக இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களை கடந்து செல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தின் வழியாக செல்வதுதான் அவர்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் என்பதனால தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலை வழியாக இவர்கள் செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னர் மூலமாக அவர்கள் செல்லும் பொழுது நிறைய கண்டெய்னர் வாகனங்கள் வடமாநிலங்களில் இருந்து தென்னிந்திய பகுதியில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு பொருட்களை ஏற்றுக்கொண்டு வருவதும், இங்கிருந்து பொருட்களை ஏற்றுக்கொண்டு வடமாநிலங்களுக்கு செல்வதற்கும் நிறைய கண்டெய்னர் வாகனங்கள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இது போன்ற தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்வதும் வருவதும் பார்க்கக்கூடிய, நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய காட்சி. எனவே இது போன்ற கண்டெய்னர்களில் தப்பிச் சென்றால் சுலபமாக தப்பிச் சென்று விடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் பொழுது முழுவதுமாக முகமூடி அணிந்து கொண்டு வந்த இந்த கொள்ளையர்கள் அதற்கு பிறகு ஒரு வெள்ளை நிற கிரெட்டா வாகனத்தை ஒன்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெள்ளை நிற கிரெட்டா வாகனத்தை வந்து இதிலிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த வாகன பதிவெண்ணை வைத்து போலீசார் தேட முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்ளையர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வாகன பதிவெண் எண்களை, அந்த பதிவெண் பிளேட்டுகளை அவர் வந்து போலியாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே வெவ்வேறு பகுதியில் அந்த வாகன பதிவெண் பிளேட்டுகளை மாற்றிக்கொண்டே அவர்கள் வந்து சென்றிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில பின்னர் தெரிய வருகிறது. எனவே இந்த குறிப்பிட்ட வாகனத்தை வைத்து போலீசார் அவர்களை தேடும் பொழுது, கேரள மாநில போலீசார் தேடும் பொழுது ஒரு சுங்கச்சாவடிக்கு அருகே, அதாவது பாலக்காடை கடந்து இவர்கள் அந்த வாகனம் செல்லவில்லை. எனவே வேறொரு இடத்தில் இந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு தலைமறைவாக இருக்கலாம், அல்லது இந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு வேறொரு வாகனத்திலே தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெற உடனடியாக கேரள போலீசார் அந்த பாலக்காடு கோவை எல்லை பகுதியான அந்த வாளையாறு உள்ளிட்ட அந்த சோதனை சாவடி பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கேரள மாநில காவல்துறை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே இவர்கள் தமிழக எல்லைக்குள் இந்த கொள்ளை கும்பல் நுழைந்து விட்டிருக்கிறது. எனவே முன்னெச்சரிக்கையாக இவர்கள் தமிழக காவல்துறை உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேரள மாநில காவல்துறை அதிகாரிகள் அங்கு நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாகவும் அந்த கொள்ளை கும்பல் தமிழக எல்லைக்குள் புகுந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதற்கட்டமாக அந்த பகுதியிலே எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் இவற்றை எல்லாமே வைத்து அந்த கும்பலினுடைய அடையாளங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக அவர்கள் வந்து வெளிமாநில கும்பலாகத்தான் இருக்கும். இது போன்ற பாணியை செய்யக்கூடிய கும்பல், இது போன்ற வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் தான் ஏடிஎம் மையங்களை உடைத்து நூதன முறையில் இது போன்ற கொள்ளைகளை ஈடுபடுவார்கள் என்பது தெரிந்து அவர்கள் குறித்த விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக காவல்துறையை பொறுத்தளவில் இது போன்ற கொள்ளை கும்பலை வந்து வடமாநிலங்களுக்கு சென்று அவர்களை வந்து கைது செய்து கொண்டு வருவதிலே கைதேர்ந்தவர்கள். எப்படி எந்த பாணியிலான கொள்ளையை எந்த கும்பல் செய்யும் என்று அவர்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும். இது போன்ற வடமாநிலத்தில் தொடர்ந்து தீவிரமாக இயங்கக்கூடிய இரண்டு கும்பல், ஒன்று ஜம்தாரா கும்பல், மற்றொன்று வந்து இந்த மேவாட் கும்பல். இந்த ஜம்தாரா கொள்ளை கும்பல் பெரும்பாலும் வந்து ஆன்லைன் மோசடிகள்ல தொடர்ந்தவர்கள் வந்து ஈடுபடுகிறார்கள். நேரடியாக இது போன்ற களத்தில் வந்து கொள்ளையை நிகழ்த்துவது என்பது மேவாட் கொள்ளையர்கள் தான் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதும் காவல்துறை ஏற்கனவே அறிந்தது. எனவே இது போன்ற வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மீது சந்தேகம் வந்த உடனேயே இது போன்ற அந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்களை, வடமாநிலத்தவர் இயக்கி வரக்கூடிய வாகனங்களை, குறிப்பாக கண்டெய்னர் லாரிகள் மூலமாக எளிதில் தப்பிச் சென்று விடலாம் என்று அவர்கள் திட்டம் வந்து தமிழக காவல்துறையிடம் வந்து பலனளிக்கவில்லை. எனவே தமிழக காவல்துறைக்கு இது போன்ற வரக்கூடிய நபர்கள் மீது சந்தேகம் இருந்தது. வெளிமாநிலத்தில் வரக்கூடிய வாகனங்கள் மீது சந்தேகம் இருந்து அந்த நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் அருகே அந்த வரக்கூடிய வாகனத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தும் பொழுதுதான், நிறுத்தி ஊராக சோதனை செய்யும் பொழுதுதான் இந்த கொள்ளையர்கள் வரக்கூடிய வாகனம் அந்த பகுதியாக வந்திருக்கிறது. அப்படி வரும்பொழுது அதை மடக்கி பிடிக்கும் பொழுது, ஆனால் போலீசாருடைய அந்த சோதனைக்கு அவர்கள் வந்து பிடி கொடுக்காமல் போலீசாரை மோதுவது போன்று அந்த கண்டெய்னரில் அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார்கள். பிறகு உடனடியாக போலீசார் உஷாரடைந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததுடன் அந்த கண்டெய்னரை பின்னாலேயே வந்து துரத்தி சென்றிருக்கிறார்கள். வெகு தூரம் துரத்தி சென்று அவரை வந்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அந்த கண்டெய்னரை எதிர்முனையில் மற்றொரு போலீசாருடைய வாகனத்தை வந்து வரவழைத்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள். காவல்துறையினர் வந்து உஷார்படுத்தப்பட்டு இது போன்ற ஒரு கொள்ளை கும்பல் வருவது தெரிந்ததுமே துப்பாக்கியுடன் அந்த காவல்துறையினர் வந்து இங்கே சென்றிருக்கிறார்கள். பிறகு இந்த கொள்ளையர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து காவல்துறையினரை மடக்கி தாக்குவதற்கு, அந்த உள்ளே இருந்த கொள்ளையர்கள் தாக்குவதற்கு முயன்றிருக்கிறார்கள். மற்றொரு புறம் இந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்ல முயலும் பொழுது காவல்துறையினர் வந்து சமயோசிதமாக கையில் இருந்த
துப்பாக்கியை கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வாகனத்தை எடுக்க முயன்ற நபரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் அந்த நபர் மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்து அவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொருவர் காயமடைந்திருக்கிறார். 5 பேரை கையில் வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் தமிழக காவல்துறையை விசாரணையை தொடங்கிவிட்டார்கள். இந்த முதற்கட்ட விசாரணையில் அந்த விவரங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட அந்த உயர் அதிகாரிகள் எல்லாமே சம்பவ இடத்துல விரைந்து இந்த கொள்ளையர்கள் குறித்த விவரங்களை எல்லாமே திரட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கேரள மாநில காவல்துறைக்கும் அவர்கள் குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தமிழக காவல்துறையால் துப்பாக்கிச் சூடு நடத்தி ஒருவர் கொல்லப்பட்டு மற்றவர்கள் பிடிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் கொடுக்கப்பட்டவுடன் தமிழகத்திற்கு குறிப்பாக நாமக்கல்லுக்கு கேரள போலீசார் திருச்சூர் மாவட்ட தனிப்படை போலீசார் ஒன்று விரைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அந்த சம்பவங்கள் குறித்து தொடர்ந்து தமிழக காவல்துறையை விசாரணையை பெருமளவுக்கு முடித்திருக்கிறார்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையில இது மட்டுமே, அதாவது இந்த பகுதியில் கேரளாவில் திருச்சூர் பகுதியில் மட்டுமே இவர்கள் இந்த கொள்ளை சம்பவங்களை நடத்தினார்களா அல்லது வேறு எங்கும் இது போன்ற கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்திவிட்டு அதற்கு பிறகு இவர்கள் இங்கே தப்பி உள்ளே வந்திருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் இது போன்ற வேறு பாணியில் எதுவும் கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கிறார்களா? இதற்கு முன்பு சில வழக்குகள்ல கொள்ளையர்கள் அடையாளம் காணப்படாமல் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்குமா? தமிழகத்தில் இதற்கு முன்பு நடந்த, குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சென்னையில SBI வங்கி ATM மையங்களை குறிவைத்து நடந்த இது போன்ற நூதன கொள்ளைக்கும் இந்த குறிப்பிட்ட குழுவினருக்கும் தொடர்பு இருக்கும். அதாவது ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 2021 சென்னை காவல்துறையால் பிடிபட்ட அந்த கும்பலும் மேவாட் எனும் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான். தற்பொழுது பிடிபட்டிருக்கக்கூடிய பகுதி இந்த கும்பலும் மேவாட் எனும் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான். என்றாலும் ஒரே குழுவாக இருக்குமா, வெவ்வேறு குழுக்களா? இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் வந்து விட்டார்களா? வேறு மாநில காவல்துறையாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் வெளியில் வந்த பிறகு இது போன்ற கொள்ளையில் ஈடுபடுகிறார்களா? அதே குழுவை சேர்ந்தவர்களாக இருக்குமா அல்லது வேறொரு குழுவாக இருந்தால் இன்னும் எந்தெந்த பகுதியில் எல்லாம் இது போன்ற அவர்கள் கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.